ஹாய் கைஸ், வெல்கம் டு லேர்ன் டு ட்ரேட் ஃபேமிலி. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷேர் மார்க்கெட் லேர்ன் பண்ணுறது, அப்புறம் இன்ட்ராடே லைவ் எக்ஸாம்பிள், அப்புறம் பேட்டர்ன்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், அப்புறம் ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லைன் வரைஞ்சிட்டு அதை பேஸ் பண்ணி பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணியிருப்பாங்க. நம்ம மாதிரி ஆளுகள் அதை பார்க்குறப்ப என்னடா இது இப்படி ஒரு லைனை மட்டும் வரைஞ்சிட்டு ஈஸியாக புக் பண்ணுறாங்க, நம்ம 2-3 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், ஆனால் அவங்க ஜஸ்ட் ஒரு லைன் பேஸ் பண்ணி முடிச்சிடறாங்களே எப்படி அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெண்ட் லைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டாபிக்ஸ் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். ட்ரெண்ட் லைனா என்ன, ட்ரெண்ட் லைனோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அப்புறம் ட்ரெண்ட் லைனோட அக்யூரஸியை வந்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது, அப்புறம் ஒரு லைவ் சார்ட் எக்ஸாம்பிள், அதை தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ட்ரெண்ட் லைன்னா என்ன? ட்ரெண்ட் லைன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சிம்பிள் லைன் தான் ட்ரெண்ட் லைன். நம்ம எப்படி வரைகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும், இல்லை ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். நம்ம வரைகிறத வச்சு தான் அதோட ரோல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதாங்க ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன் நம்ம வரைகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும், அதாவது ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து மினிமம் 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைனை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனோட அக்யூரஸி நம்ம வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்ட் லைனை மட்டும் பேஸ் பண்ணி உங்களால் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ட்ரெண்ட் லைனோட அடிஷ்னலாக வந்து நீங்கள் சார்ட் பேட்டர்ன்ஸை கம்பைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டபுள் டாப், டபுள் பாட்டம், அது மாதிரி சார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கம்பைன் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைன் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இந்த ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு லைவ் சார்ட்டில் ஈஸியாக வந்து இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுப்பீங்க. இப்போ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து trading.Multipleல பேங்க் நிஃப்டி வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஏன் வச்சுருக்கேன்னா, மோஸ்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து அக்யூரஸியும் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வாலட்டிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியில் வரலாம். ஸோ அதுக்காக தான் அந்த 1 மினிட் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான் நான் வந்து எப்படி ட்ரெண்ட் லைன் வரையணும், ப்ளஸ் அதை அக்யூரஸியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இப்போ வந்து டைம் ஃப்ரேமில் இப்போ 10 மணிலேருந்து 11 மணி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டாகவும் இருக்குது, அதே சமயம் இந்த இடத்துல லோ இருக்கனால ஒரு டவுன் ட்ரெண்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ட்ரெண்ட் லைன் வரையும் போது இது மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதாவது இது வந்து நம்ம அப் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணுறோம், அதனால் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். அதே ட்ரெண்ட் லைன் வந்து டவுன் ட்ரெண்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆகலை, அப் ட்ரெண்டுக்குரிய ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால வந்து இது மாதிரி ஒரு பேட்டர்ன் வரைகிறோம். ஸோ இது மாதிரி பேட்டர்ன் வரையும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னை கொடுக்குது. ஸோ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னா ஒரு புல் பேக் நடந்துட்டு அந்த புல் பேக்கில் தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ நம்ம என்ட்ரி வந்து எதுவாக இருக்கும், இதுதான் நம்ம என்ட்ரியாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் அரௌண்ட் நம்ம இங்கே வைக்கலாம். ஸோ உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஈஸியாக அச்சீவ் ஆயிரும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் என்ட்ரி. அதாவது ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் வந்து சார்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஏரியாவில் நம்ம வரையலாம். அதாவது 12 மணிலேருந்து 1 மணி கேண்டிலுக்குள்ள ஒரு ஏரியாவில் வரையலாம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிடுச்சு. ஸோ டவுன் ட்ரெண்ட் போனனால நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து ஷார்ட் பண்ண தான் ட்ரை பண்ணோம், பை பண்ணக்கூடாது. ஸோ ஷார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லுக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் இது மாதிரி வரையலாம். வரைஞ்சிட்டு இது பிரேக் ஆகிறப்ப நீங்க வந்து என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட். அப்படி இல்லை நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இங்க என்ட்ரி எடுக்காம நீங்க இந்த ரிட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ரிட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எப்படின்னா, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கணும். ஸோ இதுவே இன்னொரு ஃபேக்டர் நம்ம என்ன கம்பைன் பண்ணலாம்னா, இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபுல் ஜோன், அதை நான் வரைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃபுல் ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு, இது வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு, சப்போர்ட் பிரேக் பண்ணி அடுத்து வந்து இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகிறதுனால இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு.
ஸோ இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுது, மார்க்கெட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால இதில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக புக் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து அதர் ஃபேக்டர்ஸோட கம்பைன் பண்ணோம். அதாவது இங்கே ஒரு சார்ட் பேட்டர்னில் கம்பைன் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணி ட்ரெண்ட் லைனில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ வந்து நான் தேர்ஸ்டே மார்க்கெட்டை எடுத்திருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் நம்ம எப்படி ட்ரெண்ட் ரிவர்சல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக இந்த சார்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்திருக்கு. அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, 18th அன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நான் வரைவேன். ஸோ ட்ரெண்ட் லைன் நான் இது மாதிரி ஒன்று வரைவேன், ஒரு 3 பாயிண்ட் கனெக்ட் பண்ணி. மினிமம் எனக்கு 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும், 3 பாயிண்ட் கனெக்ட் பண்ணி வரைவேன். அதே சமயம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 18th மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ணுது. டபுள் பாட்டம்ன்றது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், புல்லிஷ் சார்ட் பேட்டர்ன். அதே மாதிரி ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் நடக்கிறது. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆக போகுதுன்றதான் சொல்லுது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஏரியாவில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த சப்போர்ட் ஜோனை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ட்ரெண்ட் லைன் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவங்க 2 பேர்த்தோட சேர்ந்து நம்ம உள்ளே என்டர் ஆகிறோம். ஸோ என்டர் ஆகிறனால வால்டிலிட்டியும் இருக்கும், ஸோ டார்கெட்டும் அச்சீவ் ஆகும். ஸோ அதனால அவங்களும் என்டர் ஆவாங்க சப்போர்ட் ஜோனில், நாமளும் ட்ரெண்ட் லைன் ஜோனில் என்டர் ஆகும். ஸோ அப்படி என்டர் ஆகிறப்போ மார்க்கெட் கொஞ்சம் நல்லா ரேலி ஆகும், ஒரு 100 பாயிண்ட்ஸ் புக் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 20,080 வாங்கியிருந்தீங்கன்னா 20,280, அதாவது 200 பாயிண்ட்ஸ். நான் ஆவரேஜாக வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 50 to 60 இல்லை 100 பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படி பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற டெக்னிக். ஸோ இப்போ அடுத்து இந்த டவுன் ட்ரெண்ட்லேயே எப்படி நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஸோ நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஏரியா சின்ன சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. டவுன் ட்ரெண்ட் வந்து லாங் டேர்ம் ட்ரெண்டு, இந்த டவுன் ட்ரெண்டில் சின்ன அப் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை தான் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ ஷார்ட் டேர்ம் வந்து அப்பில் இருக்குது, இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, இதை ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி இதுதான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும், செல் என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கேண்டிலுக்கு மேலே வைக்கலாம். அதாவது பொறுங்க நான் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே வைக்கலாம். அடுத்து இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இந்த கேண்டிலில் நீங்கள் வைக்கலாம். அடுத்து இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இந்த கேண்டிலில் நீங்கள் வைக்கலாம். கரெக்டாக? ஸோ அன்டில் நீங்கள் நல்ல கவனமாக இது பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுறப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல ஜோன் இருக்கா, எதனால் நம்ம என்டர் ஆகிறோன்றது கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஃபேக்டர் எடுக்கலாம்னா, நம்ம வந்து இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடென்டிஃபிகேஷன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருந்துச்சு, அதுவும் இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆனால் இந்த ஏரியாவில் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் ட்ரேட் எடுக்கணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஈஸியாக புக் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து எப்பயுமே இந்த கேண்டலுக்கு மேலே வைங்க. ஏன்னா மினிமம் ஸ்டாப் லாஸ் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ லாஸ் வந்து போனாலும் 20, ஒரு லாட் வந்து 20 சைஸு. ஸோ 20 into 20 400 இல்லை 500 தான் போகும். பட் ப்ராஃபிட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 1:2 ரேஷியோ. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நல்லதாகவே கிடைக்கும், ஒரு 1000 rupees கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரெண்டை வந்து அதர் ஃபேக்டர்ஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதில் தான் மறுபடியும் சொல்கிறேன், ட்ரெண்ட் லைனை மட்டும் டிபெண்ட் பண்ணாதீங்க. கம்பைன் வித் சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்புறம் ஜோன்ஸ் கம்பைன் பண்ணாலே உங்களுக்கு அக்யூரசி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்தடுத்து வந்து லாஜிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். இதெல்லாம் வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அப்புறம் வந்து நான் பர்சனலாக வந்து லேர்ன் பண்ணது, அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இதில் வந்து எதுவுமே நான் மறைக்காம தான் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். இதில் எனக்கு தெரியாத ஐடியாஸ் இருந்தால் நான் விட்டுருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு
பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் என்ட்ரு ஆகுங்க. ஜஸ்ட் an additional information கைஸ், நான் பேங்க் நிஃப்டி 1 month டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பாயிண்ட் வச்சு கனெக்ட் பண்ணணும். ஸோ 2 பாயிண்ட் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்புறம் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் அது வந்து அப் ட்ரெண்டாக இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டு. ஸோ மார்க்கெட் வந்து நல்லா ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைனோட முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் செகண்ட் ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். செகண்ட் ட்ரெண்ட் லைன் வந்து 2009 இருந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அப்படி 2009 இருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், அப்புறம் தேர்டு வந்து மார்க்கெட் சப்போர்ட் பண்ணால் மேலே போகும். அப்படி இல்லை தேர்டு வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெண்ட் லைனில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கு. சப்போர்ட் கொடுத்து அங்கேருந்து மேலே போயிருக்கு. இதே ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். நான் அதனால தான் இந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் வரைஞ்சிருக்கேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் நம்மளுக்கு இங்கே இருக்குது. இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த 2 ஃபேக்டரை வச்சு நிறைய பேர் உள்ள என்ட்ரு ஆயிருப்பாங்க. ஸோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் ரேலி ஆகி மேலே போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 கிட்ட வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு மறுபடியும் ஒரு ரிட்ரேஸ் ஆகும். அப்படி அந்த ரிட்ரேஸ்மெண்ட் நடக்கிறப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஏரியா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் டச் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ப்ரீவியஸ் ஏரியா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதனால என்ன பண்ணும் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்டட் வந்து இப்படி கொஞ்ச நாள் 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்லயோ பார்த்தீங்கன்னா 24,000 ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஒன்ஸ் இங்கே போனதுக்கப்புறம் நம்ம என்ன இங்கே போயிட்டு இங்கே வர ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும் மார்க்கெட் வந்து கீழே போகுதா அல்லது மேலே போகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த எக்ஸ்ட்ரா டிப்ஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.